ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog அக்கா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வீட்டுக்கு வர்றதுக்காக க்ளீனிங் பண்ண வீடியோ தான். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் போட்டு டிலீட் பண்ணிட்டேன். காரணம், சில ரிப்பீட்டடான கொஸ்டினுக்கு பதில் என்னால் கொடுக்க முடியலன்னு தான். ஆனால் இப்போது அதுக்கெல்லாம் என்னோட கேள்விக்கான பதிலை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வியாக, ஏன் எப்போதும் தனியாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு யாருமே இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. அது எப்படிங்க இல்லாமல் இருப்பாங்க? எனக்கு மோஸ்ட்லி தனியாக எடுக்கிறது வீடியோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்னோடய 2வது சேனல். என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் தித்யா. நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சேலஞ்ச் ஃபன்லாம் பண்ணியிருப்பேன் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி கூட. அது மட்டும் இல்லாமல் இப்போது க்ரைம் கேஸ்லாம் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். உங்களை என்டர்டைன் பண்ணுவேன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வியாக, ஏன் குக்கிங்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்கிறேன். நான் என் ஃபேமிலியோட 7 பேராக சந்தோஷமாக லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தோம். யாருன்னா, பாட்டி, அப்பா, அம்மா, 2 அக்கா, ஒரு அண்ணன், நான். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை என்னோடய 15 வயசு வரைக்கும் தான் இருந்துச்சுன்னு நான் எதிர்பார்க்கல. 2019 ஃபெப்ரவரி அம்மாவுக்கு சின்ன வயிறு வலியில் ஆரம்பித்தது. நிறைய ட்ரீட்மெண்ட் போயும் அதை எங்களால் குணப்படுத்த முடியவே இல்லை. அப்படியே நாட்களோட நவம்பர் அம்மா தவறிட்டாங்க. லைஃப் எப்போதும் கஷ்டத்தில் நிறைய கற்றுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தனிமை, குக்கிங் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். சில விஷயம் ஏற்றுக்க முடியலனாலும் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலனாலும் அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து தான் ஆகணும்னு நான் என் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி 5 மாதம் கழித்து என் பாட்டி தவறுனாங்க. அப்புறம் லைஃபே அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்னோடய படிப்பு ஃபார்ம் 4 ஃபார்ம் 5, அதாவது 16 17 வயசு நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் 17 வயசு முடிஞ்சோடனே நான் அப்பா, அண்ணன் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம். அப்போது தான் என்னோடய குக்கிங்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ பார்த்து, அதுக்கப்புறம் அம்மா எப்படி செய்வாங்க, பாட்டி எப்படி செய்வாங்கன்னு பார்த்து கற்றுக்கிட்டதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகினது தான் அந்த சமையல்லாம். மூணாவது கேள்வியாக, நீங்கள் ஏன் யூடியூப் சூஸ் பண்ணீங்க, நீங்கள் ஏன் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க ஆர்வமாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சின்ன வயசில் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, ராம் ஜானு சேனல் வந்து திடீர்னு பார்த்தேன். அப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னுக்கே எனக்கு வீடியோ செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அது பார்க்க தான் நான் வந்துட்டு நம்மளும் வீடியோ போட்டால் என்ன அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ பண்ணு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எப்போனா எனக்கு 16 வயசில். ஆனால் நான் வந்துட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஏன்னா என்கிட்ட அப்போ ஃபோன் இல்லை. அப்புறம் நான் அப்படியே டைம் ஓட நான் வந்துட்டு காலேஜ் போனேன். காலேஜ் போனதும் எப்படி இருந்தாலும் காலேஜ் போனால் எல்லாருக்கும் ஃபோன் இருக்கும். அப்போ ஃபோன் இருக்கும் போது சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணது தான் இந்த 2 யூடியூப் சேனல். அது நல்ல விதமாக தான் போணுச்சு. ஆனால் நான் கண்டினியூவாக வீடியோ போட வந்துட்டு என்னால் முடியல. கண்டிப்பாக காரணம்லாம் இல்லை, அது என்னோடய சோம்பேறித்தனம் தான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னும் போது ஏன் அதை விடணும்னு சொல்லி தான் நான் திருப்பியும் ரீகண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏன் ஆர்வமாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில பேருக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்துட்டு பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஓகே, கம்மிங் டு த vlog. அன்றைக்கி 6 ஏப்ரல் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 6 ஏப்ரல் நான் வந்துட்டு
எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் படுத்திருந்தேன். அப்போ வந்துட்டு அக்கா 2வது அக்கா வந்தாங்க. இந்த மாதிரி அக்காவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா இது வந்துட்டு இன்றைக்கி 6 ஏப்ரல் நடக்குதுன்னா 5 ஏப்ரல்லே வந்துட்டு நார்மல் கிளினிக்கில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் கூட இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே உள்ள கிளினிக் பார்த்தனால அக்கா வந்து இங்கே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தப்போ இங்கே வந்து ப்ரெஷர் மிஷின் இருக்குது. அப்போ செக் பண்ணி பார்த்ததுல கிளினிக் விட ஒரு 10 குறைவாக இருந்துச்சு. ஸோ குறையுதுன்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் அப்பயும் பயம்தான், ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி விடணும், நம்ம போய் பார்ப்போன்னு. அதுக்கு முன்னுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். என்னதுன்னா, இது அக்காவுக்கு வந்து 2வது ப்ரெக்னென்சி. 1வது ப்ரெக்னென்சி வந்துட்டு அக்கா வந்துட்டு ஜனவரியில் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மார்ச் இல்லை ஏப்ரல் என்னமோ ப்ரெக்னென்ட் ஆனாங்க. 5 மந்த் நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டுருந்துச்சி. அப்புறம் இன்னொரு சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னதுன்னா, பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆணுச்சு. மிஸ்கேரேஜ் எப்படின்னா வந்துட்டு வயிற்றுலே வந்துட்டு இதாயிரும். அது ஏன் நடந்துச்சுன்னா, டாக்டர் சொன்னது வந்து இந்த மாதிரி நம்ம கோவிட்டில் வந்துட்டு நிறையா டோஸ் பாய்க்கிறோம்ல, அதாவது ஊசி போடுறோம்ல, அந்த ஊசினால் அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அக்காவாவது நல்லபடியாக இருக்காங்கன்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது 2வது ப்ரெக்னென்சி. அப்போ 1வது ப்ரெக்னென்சி அவ்வளோ பயமாக இருக்கும் போது இந்த 2வது ப்ரெக்னென்சியும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ இது நல்லபடியாக போயிட்டுருக்கும் போது இது வந்துட்டு கணக்குப்படி பார்த்தா 9வது மாதம், 10வது மாதம் வந்துட்டு பேபி பிறக்குது. அந்த 9ஆம் மாதம் தான் அந்த 5 ஏப்ரல் இப்படி சொன்னோன்னே யாருக்காக இருந்தாலும் பயம் வந்துருச்சு. பயம் வந்துட்டோன்னே சரி செக் பண்ணி பார்க்கலான்னு இருந்தப்போ அப்புறம் ராத்திரி குறைவாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க நார்மலாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு இன்னும் கூட இருந்துச்சு. அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. போனதும் அவங்க எமர்ஜென்சி வார்ட் போனாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு தண்ணி ஏற்றணும்னு சொன்னாங்க. அப்புறம் தண்ணி ஏற்றுறது நார்மல் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்துட்டு திடீர்னு அப்பா வந்துட்டு ரூம்லேருந்து வந்துட்டு பதற்றமாக உட்காந்துருந்தார். அப்புறம் நாங்களும் கேட்டோம் ஏன் அப்படின்னு. இல்லைம்மா, அந்த மாதிரி பேபி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும், ஏன்னா அந்த மாதிரி ப்ரெஷராக இருக்கக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஏர்லி ப்ரெக்னென்சி ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பயமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நார்மல் டெலிவரி அப்படி நல்லது, ஆப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ ஹாஸ்பிட்டல் போனார். நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம்தான், வீட்டில் இருக்க வேணாம், ஏன்னா அம்மா பாட்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்ததில் எங்களுக்கு இல்லை போயே ஆகணும் அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்துட்டோன்னே நாங்கள் அங்கே போனதும் என்னென்னமோ சொன்னாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும், பேபிக்கு ஏதாவது ஆயிரும் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. செம்ம பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் நிறையா டாக்டர்கிட்ட வந்துட்டு அட்வைஸ் கேட்டு பார்த்ததில் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் வந்துட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம். அப்புறம் 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். முடிவு பண்ண மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆக்க வேணான்னு சொல்லி உட்காந்துருந்தோம். யாருமே சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் 10 மணிக்கு போகிறேன்னு அக்கா வந்துட்டு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் ஆப்ரேஷனுக்கு போகிறேன், யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வெளியே உட்காந்துருந்தோம், எப்போ சொல்லுவாங்கன்னு. 9 மணிக்கு போனாங்க. மணி 10 ஆணுச்சு, 11 ஆணுச்சு, 12 ஆணுச்சு, 1 ஆணுச்சு. அப்போ வரைக்கும் கால் வரவே இல்லை. அவ்வளோ ஒரு 4 மணி நேரம் ஆனால் யாருக்காக இருந்தாலும் பயம் எடுக்க தான் செய்யும். அப்போ செம்ம பயத்தில் இருந்தோம். அப்புறம் பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அப்பாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்திருக்கிறப்ப தான் அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி 11:30 மணிக்கே பேபி பிறந்துட்டாங்க, அப்புறம் நல்லபடியாக இருக்காங்க அம்மாவும் பேபியும் சொன்னோன்னே தான் நிம்மதியாகவே இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும்.
அதுக்கப்புறம் அக்காவும் பேபியும் பார்க்கலான்னு போனோம். ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஆணுச்சு. அடுத்த நாளோட மினி விலாக் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் வந்துட்டு அப்பயும் வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் எப்படியோ கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான், அப்பா, அண்ணன், அக்கா எல்லாருமே போய் பார்த்தோம். பார்த்து அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா பேபி வந்துட்டு சனிக்கிழமை பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதும் திங்கக்கிழமை எல்லாருக்கும் வேலை, நானும் அக்கா மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ போக முடியல. அப்போ திங்கக்கிழமை வந்துட்டு திரும்பியும் பேபிக்கு வந்துட்டு மஞ்சள் காமாலைன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பேபினால எங்களுக்கு அவ்வளோ தெரியல. அப்புறம் சரி பேபி நல்லா ஆகிட்டு வரட்டும், நம்ம அவசரப்பட வேணாம், வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேணான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் மஞ்சள் காமாலைலாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேபி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் நான் வந்துட்டு திங்கக்கிழமை மத்தியானத்துலேருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருக்கும் போது திடீர்னு தெரிஞ்ச அங்கிள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போய் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. பாதி சுத்தம் பண்ணதோடு வச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் திருப்பி நான் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அடுத்த நாள் கூட தெரியாது அக்கா வராங்கன்னு. அப்புறம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் போது திடீர்னு தான் வந்துட்டு 11 மணிக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் நான் இன்னும் வேகமாக சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பேபிலாம் இருந்தால் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். ஏற்கனவே சுத்தமாக இருக்காதுன்னு இல்லை, இன்னும் சுத்தமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த 5 ஏப்ரலும் 6 ஏப்ரலும் இது தான் நடந்துச்சு. இதுதான் என்னோடய லைஃப். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி ஆகணுமா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன வ்ளாக் காட்டலாம்னு நான் யோசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பாய்.